2021 தேர்தல் அறிக்கையில் அவர் சொன்னதை அத்தனையும் செய்து முடித்திருக்கிறார். ஒன்றிய அரசனுடைய ஒப்புதல் தேவைப்பட்ட சில திட்டங்களை தவிர மற்ற அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த தேர்தல் அறிக்கையிலே சொல்லாத பல்வேறு திட்டங்கள் இடையிலே அவர் யோசித்து அதையும் அவர் செயல்படுத்தி இருக்கிறார் என்பது உங்களால் அத்தனை பேருக்கும் தெரியும். எனவே அது விடியல் பயணமாக இருந்தாலும் சரி, பேருந்தில் மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிற திட்டம் என்பது அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அந்த மக்களுக்கு அமைந்தது, தாய்மார்களுக்கு அமைந்தது. ஏன் தாய்மார்களுக்கு அதிகமாக திட்டங்களை கொண்டு வருகிறார் என்று சில பேர் யோசிக்கலாம். காரணம், அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற திட்டங்கள் மூலமாக அவர்களுக்கு ஏற்படுகிற சேமிப்பு என்பது நிச்சயமாக ஒவ்வொரு ரூபாயும் அந்த குடும்பத்திற்கு மிக சரியாக பயன்படும். அது அவர்களுக்கு போதிய அளவிற்கு அந்த குழந்தைகளுக்கோ அல்லது அந்த குடும்பத்திற்கோ அவர்கள் அதை செலவழிப்பார்கள் என்ற அந்த அடிப்படையிலே தான் அந்த திட்டத்தை தாய்மார்களை நோக்கி அவர் போடுகிறார் என்பதை நான் முதலிலே இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே தான் அந்த பேருந்திலே கட்டணம் இல்லாமல் பயணம் செய்தது. அடுத்தது கலைஞர் உரிமை தொகை, அது உங்களுக்கு தெரியும், 1000 ரூபாய் என்று அறிவித்தார்கள். அப்பொழுதே பல பேர் சொன்னார்கள் இது விளம்பரம், இதில் கொடுக்க போவதில்லை என்றெல்லாம் சொன்னார்கள். தளபதி அப்போவே சொன்னார், குறைஞ்சபட்சம் 1 கோடி பேருக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். அன்றைக்கு 1,13 லட்சம் பேருக்கு கொடுத்தார். அதற்கு பின்னாலே மீண்டும் மனுக்கள் வந்தது. இன்றைக்கு ஏறத்தாழ 1,31 லட்சம் பேருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் கொஞ்சம் மனுக்கள் வந்திருக்கிறது, அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்த பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்ட காரணத்தால் அந்த ஆய்வு நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நிச்சயமாக மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைகிற பொழுது அந்த திட்டமும் தொடர்ந்து யாராருக்கு தேவையோ அது விரிவாக்கப்படும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். அதே போல் அது 1000 ரூபாய் என்பதை 2000 உயர்த்தி கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் பெண்கள் படிப்பதற்காக மாதம் 1000 ரூபாய் என்று ஏற்பாடு செய்தார்கள். அந்த கணக்குப்படி பார்த்தால் பெண்கள் மட்டுமே ஏறத்தாழ 35% கூடுதலாக உயர்கல்விக்கு கல்லூரிக்கு சென்றிருக்கிறார்கள் என்பது கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மாணவர்களுக்கும் உயர்கல்விக்கு செல்வதற்காக மாதம் 1000 ரூபாய் கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திட்டமெல்லாம் இப்பொழுது 1500 அது உயர்த்தப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்தில் 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வருகிற காலங்களில் 1500 ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள். இது எதற்காக என்று சொன்னால், இது எதையும் நான் திட்டவட்டமாக சொல்லுகிறேன், எதையும் தேர்தல் நோக்கியோ அல்லது அரசியல் ரீதியாகவோ வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காகவோ அல்ல. அந்த குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் நோக்கமாக அவர் செய்கிறார். அந்த கல்லூரிக்கு செல்வதற்காக குழந்தைகளுக்கு இந்த பணம் கொடுப்பது என்று சொன்னால் அவர்கள் கண்டிப்பாக படிப்பார்கள். அந்த பணத்தினுடைய சிரமத்தினால்தான் அவர்கள் கல்லூரிக்கு செல்லாமல் விடுகிறார்கள். எனவே கல்லூரிக்கு சென்றால் அந்த பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் கண்டிப்பாக படிப்பார்கள் என்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இது மாணவ மாணவிகள் உயர்கல்விக்கு போவதற்காக. அடுத்து குழந்தைகளை யோசித்தார். குழந்தைகள் காலையிலே 7 மணி 6 மணிக்கே பல பேர் வேலைக்கு போகிறார்கள். இங்கே எடுத்து பாருங்கள், இந்த இடத்துல இருப்பவர்கள் காலையிலே நாங்கள் வருகிற பொழுதே எத்தனை பேர் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய வீட்டு குழந்தைகளுக்கு உணவு கொடுப்பது என்பது நடைமுறையில் எவ்வளவு சிக்கல் என்பதை நாம் அங்கே இருந்து பார்த்தால் தான் தெரியும். எனவே அதை உணர்ந்த காரணத்தால் தான் காலை உணவு திட்டம் என்ற திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதற்கு பின்னாலே பள்ளியில் சேர்கிற குழந்தைகளுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது. பள்ளியில் சேர்ந்து ட்ராப் அவுட்ஸ் நின்று போகிற அந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. எனவே இப்படி பல்வேறு திட்டங்கள் வரிசையாக அதே போல் 8வது வரலும் அதே போல் ஒரு பயிற்சி கொடுப்பது. வேலைக்கு போவதற்கு எவ்வளோ படித்திருந்தாலும் கூட போய் போட்டி என்று வருகிற பொழுது, குறிப்பாக மற்ற மாநிலங்களோடு போட்டி போடுகிற பொழுது நமக்கு அந்த பயிற்சி வேண்டும். அவர்கள் துணிச்சலாக அந்த நேர்காணலை போய் அவர்கள்
சந்திக்க வேண்டும் என்பதற்காக அந்த பயிற்சியை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்தார்கள். இப்படி பல்வேறு திட்டங்களை வரிசையாக எங்களால் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். அத்தனை திட்டங்கள், நூற்றுக்கணக்கான திட்டங்கள் தேர்தல் அறிக்கையை பற்றி மட்டுமே பேசுகிறார்கள். தேர்தலுக்கு அப்பாற்பட்டு பல நூறு திட்டங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் கொடுத்திருப்பது ஒவ்வொன்றும் நாங்கள் அத்தனையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தான் எங்களுக்கு கிடைத்தது. அதில் மிக முக்கியமாக இருப்பது ஒரு 8,000 ரூபாய்க்கான கூப்பன் கொடுத்து விடுகிறார்கள். அது தாய்மார்களிடத்திலே கொடுக்கப்படுகிறது. அவர்கள் அந்த குடும்பத்திற்கு என்ன தேவையோ அதை வாங்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை கொடுக்கிறார்கள். என்ன எதிர்பார்த்தார்கள்? நம்ம நிர்வாகிகளே கூட மற்றவர்களே கூட பேசுகிற பொழுது ஏதாவது ஒரு பொருளை, இந்த பொருளை வாங்கி கொடுக்கலாம், அந்த பொருளை வாங்கி கொடுக்கலாம் என்றெல்லாம் பேசினார்கள். நாம் நினைக்கிற அந்த பொருள் அவர்களுடைய வீட்டில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அல்லது அவர்களுக்கு அது தேவையில்லாமல் கூட இருக்கலாம். எனவே தான் அவர்களுக்கு என்ன பொருள் தேவையோ அதை அவர்கள் வாங்கிக்கொள்ளும், அந்த சாய்ஸ் அவர்களுக்கு என்று சொல்லி 8,000 ரூபாய்க்கான கூப்பனை கொடுத்து விடுகிறார்கள். எனவே அந்த குடும்பத்தில் என்ன நினைக்கிறார்களோ, என்ன தேவையோ, என்ன அவசியமோ அதற்கு அந்த பணத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். அநேகமாக இதுவரை யாரும் சிந்திக்காத ஒரு திட்டமாக அந்த சாய்ஸை கொடுப்பது என்பது இதுவரை யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. நாங்கள் அரிசி கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், இது கொடுக்குறோன்னு சொல்லியிருப்பாங்களோ ஒழிய அந்த குடும்பத்திற்கு என்ன தேவை. நாங்கள் ஏதாச்சும் ஒரு பொருளை சொல்கிறோம், அந்த பொருள் 100 குடும்பத்தில் ஒரு 20 குடும்பத்தில் இருக்கும், மிச்சம் 80 குடும்பத்திற்கு அது பயன்படலாம். ஆனால் அந்த 20 குடும்பத்திற்கு அந்த இது பொருள் வீணாக இருக்கும். எனவே இப்போது அங்கங்கே என்னென்ன தேவையோ அதற்கேற்ப குழந்தைகள் இருப்பார்கள். எனவே குழந்தைகளுக்கு பயன்படுகிற வகையிலே பொருள். எனவே அவ்வளவு சிந்தித்து அந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்படி பல திட்டங்கள் இன்றைக்கு நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவெல்லாம் கண்டிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்த உடன் தொடர்ச்சியாக கண்டிப்பாக இந்த மக்கள் திமுகவைத்தான் ஆட்சியில் அமர்த்துவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் இருக்க முடியாது. ஏன்னா கருத்து கணிப்புகள் எல்லாம் அப்படித்தான் வந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் அமைந்த உடனேயே இந்த திட்டங்கள் அத்தனையும் நிறைவேற்றப்படும். அது மட்டுமல்லாமல் இது மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வுகள். அது மட்டுமல்லாமல் ஒரு நாட்டினுடைய, தமிழ்நாட்டினுடைய மொத்த முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், அதற்காக பல்வேறு திட்டங்களை அவர் செயல்படுத்துகிறார். உங்களுக்கு தெரியும், தொழிற்சாலைகளை பொறுத்தவரை இதுவரை எங்கேயும் இல்லாத அளவிற்கு, எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு அத்தனை தொழிற்சாலைகள் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். அத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதே போல் அரசிலே கூட காலியாக இருக்கிற அத்தனை பணிகளையும் நிரப்புவதற்கான அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார்கள். பேருந்து நிலையம் நமக்கு புதிதாக துவக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்முடைய சிக்கநாயக்கர் கல்லூரியில் ஒரு IAS அகாடமி, அது எவ்வளவு முக்கியமான ஒரு அவசியமான ஒன்று. சாதாரண மக்கள், சாதாரண குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் கூட அங்கே போய் படித்து ஒரு உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக ஒரு IAS அகாடமி, ஒரு விளையாட்டு அரங்கம், மிகப்பெரிய ஒரு நூல் நிலையம், லைப்ரரி அமைப்பதற்காக அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பல திட்டங்கள் நம்முடைய மாவட்டத்திலேயே கூட செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாங்கள் நிறைய திட்டங்களை எழுதி முதலமைச்சரிடத்தில் கொடுத்திருக்கிறோம். அவர் சொன்னது கண்டிப்பாக நம்முடைய ஆட்சி மீண்டும் அமையும், தொடர்ந்து இந்த பணிகளையும் நாங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்காக செய்து கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே கண்டிப்பாக இந்த மக்கள் எங்கள் மீது நாங்கள் போகிற பொழுது பார்க்கிறோம், அவர்கள் காட்டுகிற அன்பு நிச்சயமாக மேலும் 100 மடங்கு அதிகமாக பணியாற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையும் வேகத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. எனவே அதற்காக தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் அல்லாமல் எங்களுடைய தோழமை கட்சிகள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இங்கே தோழமை கட்சியினுடைய சார்பாக வேட்பாளர்கள் கலக்கிலையும் மொடக்குச்சியிலையும் நிற்கிறார்கள். எனவே கழக தோழர்கள் நிச்சயமாக அவர்களுக்கும் எங்களுக்கு எப்படி பணியாற்றுகிறார்களோ அதே போல் பணியாற்றுவார்கள் என்ற அந்த உத்தரவாதத்தையும் சொல்லி, இவ்வளவு சிறப்பாக இன்றைக்கு முதல் நிகழ்ச்சியாக இந்த வாக்கு கேட்கிற இடம் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். இது எனக்கு ஏறத்தாழ 1977 இங்கே இருப்பவர்கள் மிக நெருக்கமாக பழக்கமானவர்கள். எனவே இந்த இடத்திற்கு வந்த உடனேயே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் எங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து சரி.
ஆற்றி கொடுத்துருக்காங்கன்னு ஏன் எதை சொன்னாலும் காஃபி அடிச்சுட்டான்னு சொன்னால் அப்போ நாங்கள் வந்து 2021 கொடுத்த தேர்தல் அறிக்கை பார்த்து காப்பி அடிச்சு தான் அவங்க அனுப்பிச்சிருக்காங்களா? இது அந்தந்த அரசு அவங்க தலைவர் எப்படி எடுத்தாருனாக்க கம்ப்ளீட்டாக வந்து தமிழ்நாடு முழுசும் சுற்றுப்பயணம், தலைவர் போன சுற்றுப்பயணம். அதே போல் இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சுற்றுப்பயணம், அதே போல் கனிமொழி அவருடைய தலைமையில் அந்த டீமுடைய சுற்றுப்பயணம். அவர்கள் கொடுத்த அத்தனை கோரிக்கைகளையும் அடிப்படையாக வைத்து, மக்களுடைய கோரிக்கையை அடிப்படையாக வைத்து தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை ஒழிய வேறு யாரையும் பார்த்து செய்கிற அளவிற்கு தளபதி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தளபதி செய்வதை பக்கத்து மாநிலத்திலே இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்கள் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பழனிசாமி பார்த்து நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம். தான் 4 பேர் கூட வரணும். வேட்பாளர் மறைக்காம போயிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் பின்னாடி எடுக்க.
நீ 2000 அதுல உதயசூரியன் போடு. எல்லாருமே அடுத்த மாசத்துல 2000 இருந்தா எல்லாம் அவருக்கு தானே பரவாயில்ல போன மறந்துடாதீங்க. வீடு திருச்சொல் வேண்டாம். வீடா கட்டி பாருங்க காரப்பாடு ரோடு கார் 1ஆம் தேதி இரவு ஈரோடு வந்து விடுகிறார். 2ஆம் தேதி காலையில ஒரு 10 மணி சுமாருக்கு நம்முடைய நசியோனூர் அருகிலே அங்கே ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு தேர்தலுக்காக வாக்கு சேகரிக்கிறார். நம்முடைய ஈரோடு மாவட்டத்திலே 8 தொகுதி இருக்கிறது, சட்டமன்ற தொகுதி. அந்த 8 தொகுதிக்கான வாக்குகளையும் சேகரிக்க இருக்கிறார். எனவே பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியவர், மேலும் பல திட்டங்களை செயல்படுத்துவதற்காக அறிக்கையும் கொடுத்திருக்கிறார். எனவே இங்கே இருக்கிற தாய்மார்கள், பெரியவர்களை நான் கேட்டுக்கொள்வது, உங்களுடைய வாக்குகள் மட்டுமல்ல, கண்டிப்பாக நீங்கள் வாக்களிப்பீர்கள் உதயசூரனுக்கு என்று எங்களுக்கு தெரியும். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய வாக்குகளை உதயசூரியனுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டு, கண்டிப்பாக தேர்தல் முடிந்து அந்த ரிசல்ட் வந்த பின்னாலே வெற்றி, அது வெற்றிக்காக என்பதை விட அந்த தேர்தல் அந்த ரிசல்ட் ஒரு நல்லபடியாக வரும். அப்பொழுது முதலாக இங்கே தான் நன்றி சொல்லுவோம், ஆரம்பிப்போம் என்பதை தெரிவித்து, இவ்வளவு அன்பு காட்டிய தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்த அத்துணை சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.